நமஸ்தே, வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி. நம்ம ஸ்போக்கன் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அது இன்றைக்கி பாடம் பார்த்திங்கன்னா 8. மேஜை மேல் கேலண்டர் இருக்கிறது. மேஜ் கே ஊப்பர் கேலண்டர் ஹை. மேஜ் கே ஊப்பர் கேலண்டர் ஹை. மரத்திற்கு கீழே சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். பேடு கே நீச்சே லடுக்கே கேல்தே ஹை. பேடு கே நீச்சே லடுக்கே கேல்தே ஹை. மேஜைக்கு கீழே பூனை இருக்கிறது. मेज के नीचे बिल्ली है. मेज के नीचे बिल्ली है. மண்ணிற்கடியில் எண்ணெய் இருக்கிறது. मिट्टी के नीचे तेल है. मिट्टी के नीचे तेल है. வீட்டிற்கு முன் தபால் நிலையம் இருக்கிறது. घर के सामने डाकघर है. घर के सामने डाकघर है. அவன் வீட்டிற்கு வெளியே தூங்கிக் கொண்டு இருக்கிறான். वह घर के बाहर सो रहा है. वह घर के बाहर सो रहा है. राम कடைக்கு வெளியே இருக்கிறான். राम दुकान के बाहर है. श्याम வீட்டிற்கு உள்ளே வா. श्याम घर के अंदर आओ. श्याम घर के अंदर आओ. ஆசிரியர் வகுப்பிற்கு உள்ளே இருக்கிறார். अध्यापक कक्षा के अंदर है. अध्यापक कक्षा के अंदर है. மரத்தின் மேல் குரங்கு இருக்கிறது. पेड़ के ऊपर बंदर है. पेड़ के ऊपर बंदर है. கோயிலுக்கு முன் கடை இருக்கிறது. मंदिर के सामने दुकान है. मंदिर के सामने दुकान है. ரயில் நிலையம் முன் என்ன இருக்கிறது? ரயில்வே ஸ்டேशन के सामने क्या है? ரயில்வே स्टेशन के सामने क्या है? பள்ளிக்கு பின்புறம் மைதானம் இருக்கிறது. स्कूल के पीछे मैदान है. स्कूल के पीछे मैदान है. வீட்டிற்கு பின்னால் தோட்டம் இருக்கிறது. घर के पीछे बगीचा है. घर के पीछे बगीचा है. அம்மாவுடன் நான் பள்ளிக்கு செல்கிறேன். माँ के साथ मैं स्कूल जाता हूँ. माँ के साथ मैं स्कूल जाता हूँ. தங்களுடன் யார் யார் வருகிறார்கள்? आपके साथ कौन कौन आते हैं? आपके साथ कौन कौन आते हैं? நீ சர்க்கரை இல்லாமல் டீ குடிக்கிறாயா? क्या तुम शक्कर के बिना चाय पीते हो? क्या तुम शक्कर के बिना चाय पीते हो? வண்டியின்றி நாங்கள் வெளியே செல்வதில்லை. गाड़ी के बिना मैं बाहर नहीं जाता. गाड़ी के बिना मैं बाहर नहीं जाता. காய்கறிகளின்றி நாங்கள் உண்பதில்லை. तरकारी के बिना हम नहीं खाते. तरकारी के बिना हम नहीं खाते. 8 மணிக்கு முன் நான் அலுவலகம் செல்கிறேன். 8 बजे पहले मैं कार्यालय जाती हूँ. 8 बजे पहले मैं कार्यालय जाती हूँ. நீ காபி குடிப்பதற்கு முன் என்ன சாப்பிடுகிறாய்? तुम कॉफ़ी पीने के पहले क्या खाते हो? तुम कॉफ़ी पीने के पहले क्या खाते हो? நான் தினமும் 6 மணிக்கு முன் எழுந்திருக்கிறேன். मैं रोज़ 6 बजे के पहले उठती हूँ. मैं रोज़ 6 बजे पहले उठती हूँ. நான் தினமும் 5 மணிக்கு பிறகு விளையாடுகிறேன். मैं रोज़ 5 बजे के बाद खेलता हूँ. मैं रोज़ 5 बजे के बाद खेलता हूँ. रंजनीக்காக ஒரு பேனா கொண்டு வா. रंजनी के लिए एक कलम लाओ. रंजनी के लिए एक कलम लाओ. தங்களுக்காக நான் புத்தகம் கொண்டு வருகிறேன். आपके लिए मैं किताब लाता हूँ. आपके लिए मैं किताब लाता हूँ. இந்த வேலையை சங்கரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. शंकर के सिवा यह काम कौन जानता है? शंकर के सिवा यह काम कौन जानता है? रमेशை தவிர அனைவரும் இருக்கிறார்கள். रमेश के सिवा बाकी सब मौजूद है. रमेश के सिवा बाकी सब मौजूद है. हिंदी तविர வேறு என்னென்ன மொழிகள் தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? हिंदी के अलावा आप क्या क्या भाषा जानते हैं? हिंदी के अलावा आप क्या क्या भाषा जानते हैं? நீங்கள் பட்டேலை பற்றி என்ன அறிந்திருக்கிறீர்கள்? आप पटेल के बारे में क्या जानते हैं? இந்த நிகழ்ச்சியை பற்றி நீ என்ன அறிந்திருக்கிறாய்? इस घटना के बारे में तुम क्या जानते हो? इस घटना के बारे में तुम क्या जानते हो? நீ இந்தியாவை பற்றி 10 வாக்கியம் கூறு. तुम भारत के बारे में 10 वाक्य बताओ. तुम भारत के बारे में 10 वाक्य बताओ. குருவிற்கு பதிலாக லக்ஷ்மணன் வந்திருக்கிறான். गुरु के बदले लक्ष्मण आता है. गुरु के बदले लक्ष्मण आता है.
வருகிறான். குருவிற்கு பதிலாக லக்ஷ்மணன் வருகிறான். குருக்கே பதிலே லக்ஷ்மண் ஆத்தா ஹை. தங்களுடைய இடத்திற்கு தினமும் வருவது யார்? ஆப்கே யஹா ரோஜ் கவுன் ஆத்தா ஹை. आपके यहाँ रोज कौन आता है? रमा अम्मा வீட்டிற்கு செல்கிறார். रमा माँ के घर जाती है. கணேசன் வீட்டில் யார் இருக்கிறார்கள்? गणेश के घर में कौन है? गणेश के घर में कौन है? नदी கடலை நோக்கி பாய்கிறது. नदी सागर की तरफ बहती है. नदी सागर की तरफ बहती है. வண்டி நகரத்தை நோக்கி செல்கிறது. गाड़ी शहर की तरफ जाती है. गाड़ी शहर की तरफ जाती है. கோமதி சங்கீதாவை போல் பாடுகிறாள். கோமதி संगीता की तरह गाती है. गोमती संगीता की तरह गाती है. பூனை புலியை போல் இருக்கிறது. बिल्ली बाघ की तरह है. बिल्ली बाघ की तरह है. அவன் தோணியை போல் விளையாடுகிறான். वह तोनी की तरह खेलता है. वह तोनी की तरह खेलता है. பவனிடம் புத்தகம் இருக்கிறது. பவனிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. பவன் के पास एक किताब है. பவன் के पास एक किताब है. ராமானுஜத்திடம் பணம் இருக்கிறது. ராமானுஜ் के पास पैसा है. ராமானுஜ் के पास पैसा है. கோயிலுக்கு அருகில் குளம் இருக்கிறது. मंदिर के पास तालाब है. मंदिर के पास तालाब है. பள்ளிக்கு அருகே அருங்காட்சியகம் இருக்கிறது. स्कूल के पास आजावब घर है. स्कूल के पास आजावब है. स्कूल के पास आजावब घर है. வினோதினுடைய வீட்டிற்கு அருகில் திரையரங்கம் இருக்கிறது. विनोद के घर के पास सिनेमा थिएटर है. विनोद के घर के पास सिनेमा थिएटर है. கவிதாவிடம் இன்று ₹1 கூட இல்லை. कविता के पास आज एक भी रुपया नहीं है. कविता के पास आज एक भी रुपया नहीं है. இந்த வீடு ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் உள்ளது. यह घर रेलवे स्टेशन के बहुत नज़दीक है. ये घर रेलवे स्टेशन के बहुत नज़दीक है. அந்த புத்தகம் அலமாரி மேல் உள்ளது. वह किताब अलमारी के ऊपर है. वह किताब अलमारी के ऊपर है. நீ மரத்தினடியில் ஏன் அமர்கிறாய்? तुम पेड़ के नीचे क्यों बैठते हो? तुम पेड़ के नीचे क्यों बैठते हो? அவர்கள் அறைக்குள்ளே என்ன செய்கிறார்கள்? वे कमरे के अंदर क्या करते हैं? वे कमरे के अंदर क्या करते हैं? நீங்கள் தினமும் 2 மணிக்கு பிறகு இங்கு ஏன் வருகிறீர்கள்? आप रोज 2 बजे के बाद यहाँ क्यों आते हैं? आप रोज 2 बजे के बाद यहाँ क्यों आते हैं? திவ்யாவின் வீட்டின் முன் கணினி மையம் இருக்கிறது. दिव्या के घर के सामने कंप्यूटर सेंटर है. दिव्या के घर के सामने कंप्यूटर सेंटर है. विजय தாங்கள் இல்லாமல் சாப்பிடுவதில்லை. விஜய் आपके बिना नहीं खाता. விஜய் आपके बिना नहीं खाता. शिवानी दिनமும் रंगीलाவுடன் பள்ளிக்கு செல்கிறாள். शिवानी रोज रंगीला के साथ स्कूल जाती है. शिवानी रोज रंगीला के साथ स्कूल जाती है. நான் தங்களை பற்றி அதிகம் அறிந்திருக்கவில்லை. मैं आपके बारे में बहुत नहीं जानता. मैं आपके बारे में बहुत नहीं जानता. நீ கோபாலனுடைய வீட்டிற்கு எத்தனை மணிக்கு செல்கிறாய்? तुम गोपाल के यहाँ कितने बजे जाते हो? गोपाल के घर कितने बजे जानते हो? तुम गोपाल के घर कितने बजे जाते हो? मुन्ने पर सामने देखो. நீ முதலில் செல், நான் பின்னால் வருகிறேன். तुम पहले जाओ, मैं पीछे आता हूँ. तुम पहले आओ, मैं पीछे आता हूँ. நான் இப்போது வெளியே சென்று கொண்டிருக்கிறேன். मैं अभी बाहर जा रहा हूँ. मैं अभी बाहर जा रहा हूँ. வீட்டிற்கு மேல் ஒரு கிளி பறந்து கொண்டிருக்கிறது. घर के ऊपर एक तोता उड़ रहा है. घर के ऊपर एक तोता उड़ रहा है. மழையில் மரத்தடியில் அமராதே. वर्ष में पेड़ के नीचे मत बैठो. वर्ष में पेड़ के नीचे मत बैठो. இந்த நகரத்தின் வெளியே ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. इस शहर के बाहर एक कारखाना है. इस शहर के बाहर एक कारखाना है. शिवा रामனை விட அறிவாளி. राम की अपेक्षा शिवा होशियार है.
ராம் கி அபேக்ஷா சிவா ஓஷியார் ஹை. தற்பொழுது ராமன் இருந்த இடத்தில் யார் வேலை செய்கிறார்கள்? ஆஜ்கல் ராம் கி ஜகா கவுன் காம் கர்த்தா ஹை. ஆஜ்கல் ராம் கி ஜகா கவுன் காம் கர்த்தா ஹை. அறைக்குள் குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. கமரே கே அந்தர் பச்சா சோ ரஹா ஹை. கமரே கே அந்தர் பச்சா சோ ரஹா ஹை. இப்பொழுது அவர்கள் கோயிலை நோக்கி செல்கிறார்கள். அபி வே மந்திர் கி தரஃப் ஜாத்தே ஹை. அபி வே மந்திர் கி தரஃப் ஜாத்தே ஹை. வீட்டிற்கு முன் ஒரு தையல் கடை இருக்கிறது. घर के सामने एक दर्जी की दुकान है. காசி கங்கை நதிக்கரையில் இருக்கிறது. காஷி கங்கா நதி கே கினாரே பர் ஹை. காஷி கங்கா நதி கே கினாரே பர் ஹை. நான் ஆசிரியருக்கு மருந்து வாங்குகிறேன். மே அத்தியாபக் கே லியே தவா खरीदता हूँ. मैं अध्यापक के लिए दवा खरीदता हूँ. அவன் ரயில் 10 மணிக்கு முன் தூங்குவதில்லை. அவன் இரவில் 10 மணிக்கு முன் தூங்கவில்லை. அவன் இரவில் 10 மணிக்கு முன் தூங்கவில்லை. वह रात में 10 बजे के पहले नहीं सोता. वह रात में 10 बजे के पहले नहीं सोता. பயணி சென்ற பிறகு இந்த அறையை சுத்தம் செய். யாத்ரி जाने के बाद यह कमरा साफ करो. யாத்ரி जाने के बाद यह कमरा साफ करो. நீங்கள் படிப்பதற்கு முன் நான் இந்த நாவலை படிக்கிறேன். आप पढ़ने के पहले मैं यह उपन्यास पढ़ता हूँ. आप पढ़ने के पहले मैं यह उपन्यास पढ़ता हूँ. நாங்கள் அனைவரும் தூங்கிய பிறகு அம்மா தூங்குகிறார். हम सब सोने के बाद माताजी सोते हैं. हम सब सोने के बाद माताजी सोते हैं. ஏழையாக இருந்த போதிலும் அவர் பிறருக்கு உதவி செய்கிறார். गरीब होने के बावजूद वे दूसरों को मदद करते हैं. गरीब होने के बावजूद वे दूसरों की मदद करते हैं. ஆசிரியர் கூறுபடி கட்டுரை எழுது. अध्यापक के कहने पर अनुसार निबंध लिखो. अध्यापक कहने पर अनुसार निबंध लिखो.